எப்படியும் தென் மாநிலங்கள்ல தங்களுடைய பங்களிப்பு இருந்தே ஆகணும். அதுவும் தமிழ்நாட்டுல கால் பதிச்சே ஆகணும்னு மத்தியில ஆட்சியில் இருக்கும் பாஜக தீவிரமா தேர்தல் வேலையில ஈடுபட்டு இருக்காங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, பிரதமர் மோடியோட பரப்புரைக்கு அப்புறம் பாஜகவோட வேகம் இன்னும் கூடுமா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல தேசிய தலைவர் அமித்ஷா ஒரு கை பாத்துருவோன்னு நேரடியா கண்காணிக்கிறாரா? சொல்லிக்கிட்டாங்க. வேட்பாளர் தேர்வு நடக்கும் போதே பார்த்து பார்த்து ஆட்களை தேர்வு செஞ்சாங்களாமா. அது பத்தாதுன்னு இப்போ மத்திய அமைச்சர்கள் 20 பேரு எல்லா தொகுதியிலையும் சுத்தி வந்து பாஜகவோட சாதனைகளை விலக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. ஒரு சில தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு உள்ளதுன்னு தமிழ்நாட்டு பாஜக சார்புல டெல்லிக்கு தகவல் சொன்னாங்களாம். ஆனா பாஜக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போன வைகோ, ராமதாஸ், ஈஸ்வரன் இவங்க எல்லாம் பாஜக ஓட்டே வாங்கிடக்கூடாது அப்படின்னு வேலை செய்யறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, ஒரு தேசிய கட்சி, அதுவும் மத்தியில ஆளும் கட்சி, அதனால தமிழ்நாட்டுல கணிசமான ஓட்டுக்களை வாங்கியே ஆகணும்னு பாஜகவோட மூத்த தலைவர்கள் முழு மூச்சா இறங்க தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியான அதிமுக மேலதான் பாய்ச்சல் அதிகமா இருக்குதான் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு குழு அமைச்சு அதிமுகவும் திமுகவும் சாதி ரீதியான ஓட்டுக்களை கவர் பண்ண அதே பாணியில பாஜகவும் சாதி ரீதியான ஓட்டுகளுக்காக வலை வீசி இருக்காங்களாம். பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, கொங்கு நாடு ஜனநாயக கட்சியோட நாகராஜ் துணைக்கு இருக்கிறதால அந்த சமுதாய ஓட்டுகள்ல பாதிக்கும் மேல வாங்கிடலான்னு மேற்கு மாவட்டங்கள்ல பாஜக அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்யறாங்களா? பேசிக்கிட்டாங்க. புதுசா கட்சிக்கு வந்த பிடி அரசகுமார் முதுகுளத்தூர் தொகுதியில களமிறங்கினதோட மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டுற கோரிக்கைய மத்திய அரசு நிச்சயம் நிறைவேற்றும் அப்படின்ற உறுதியோட தென் மாவட்டங்கள் முழுக்க சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாராமா. சொல்லிக்கிட்டாங்க. மதுரையில அரங்க மாநாடு நடத்தின அறக்கட்டளை நிர்வாகியும் பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் டாக்டர் சீனிவாசனும் அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் மூலமா சமுதாய பெயர் மாற்றத்துக்கு தாமரைக்கு வாக்களியுங்க அப்படின்னு பரப்புரையில ஆதரவு திரட்டுறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெலுங்குல பேசி ஓட்டு கேட்டதும் தங்களோட ஆதரவு பெருக்கத்தான்னு பேசிக்கிட்டாங்க. வட மாநில மக்கள் அதிகம் வாழும் சென்னையில வட இந்திய தலைவர்கள் பரப்புரையும் அதிகமா இருக்குமா? பேசிக்கிட்டாங்க ஐயா.